சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கவனிக்கவும். சர்க்கரை நோய்க்கு மாத்திரை வேண்டாம், ஊசி வேண்டாம். முயற்சி செய்து பாருங்களேன், 1 மாதத்தில் சர்க்கரை நோய் உங்களை விட்டு ஓடிவிடும். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கவனிக்கவும். வரக்கொத்தமல்லி, அரை கிலோ வெந்தயம், 1/4 கிலோ தனித்தனியா மேற்கண்டவற்றை பொன்னிறமாக வறுத்து தனித்தனியாக யாக பொடி செய்து இரண்டையும் நன்கு கலக்கவும். வரக்கொத்தமல்லி என்பது மளிகைக்கடையில் மிளகாய் மல்லி என்று கேட்டு வாங்குவதில் உள்ள கொத்தமல்லியை. இது புரிந்து கொள்வதற்காக கலந்த பொடியில் 2 டீஸ்பூன் பொடியை 2 டம்ளர் 200 மில்லி குடிநீரில் கொதிக்க வைத்து 1 டம்ளராக சுண்ட காய்ச்சவும். பின்பு வடிகட்டி 3 வேளைகளுக்கு சாப்பாட்டிற்கு 3/4 மணி முன்பாக சப்பிட்டு வரவும். இதைச் செய்தவுடன் குறைந்தது 3/4 மணி நேரம் வேறு எதையும் குடிநீர் தவிர உண்ணக்கூடாது. 1 மாதத்தில் சர்க்கரை நோய் உங்களை விட்டு ஓடிவிடும். சர்க்கரை உங்கள் இரத்தத்தில் உள்ள அளவை 1 வார இடைவெளியில் இம்மருந்து சாப்பிடும் முன்பாகவும் பின்பாகவும் பரிசோதனை கூட சோதனையில் உறுதி செய்யுங்களேன்.